ஓம் ஸ்ரீ மாத்ரே ராம்கிருஷ்ண ஹரி. இன்றைக்கி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 3வது ஹரிபாட் நம்ம பார்க்க போகிறோம். திரிகுண அசார நிர்குண ஹே சார 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 விசார ஹரிபாட்ட சகுண நிர்குண குணாஞ்சே அகுண ஹரிவீன மனாவியர்த்த ஜாய அவ்யக்த நிராகர நாஹி தியாஹாகார जेतो निचराचर हरसि भजे ज्ञानदेवा ध्यानी रामकृष्णा मानी अनंत जन्मोनि पुण्य होये हरिमुखे मना पुण्याची घनाना को न करी. இந்த 3வது ஹரிபாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கா 3 குணங்கள் மனுஷாளுக்கு இருக்குது. இந்த ஜகத்தில் 3 குணங்களுடைய மனுஷா இருக்கா. என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்வ ரஜ தம அப்படின்ற 3 குணங்களால் ஆன மனுஷர்கள் தான் மனிதர்கள்னு கிடையாது, ஜீவராசிக்கு இருக்கிற குணங்கள். இந்த சத்வ குணம் அப்படின்றது நல்ல காரியங்கள் மனசில் செலுத்துறதுக்கான ஒரு குணம், மன அடக்கம், புலனடக்கம், துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிற ஒரு தன்மை, சகிப்புத்தன்மை, வைராகியம், அந்த மாதிரி குணம் என்ன சொல்கிறான்னா சத்வகுணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த ரஜோ குணம் அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அவாட்ட ஞானம், வீரம், தர்மம், தானம், கல்வி, அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் அவளுக்கு மனசு ஈடுபடும். அதே நேரத்தில் வேற்றுமை எண்ணம், புலனின்பத்தில் பற்று, சண்டை, உற்சாகம், அதிலெல்லாம் ரொம்ப அந்த புகழ், ஆசை, அந்த மாதிரி குணத்துலேயும் அவளுக்கு ஆசை இருக்கும். அந்த குணம் இருக்கும் அவளுக்கு, இந்த ரஜோகுணம் அப்படின்ற அவளுக்கு. இந்த தமகுணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே ஒரு கெட்ட குணங்கள் மட்டுமே இருக்கிறவா. காமம், மயக்கம், கலக்கம், கோபம், பேராசை, அந்த மாதிரி நிறைய உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் இருக்கிறவா தமகுணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த 3 குணத்தால் ஆன இந்த ஜகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம், அது என்ன அப்படின்னா மாயை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கே இப்போ எப்பயோ முதல்ல ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும், இப்போ அது பிடிக்காமல் போயிடும். மனுஷாலேயே இப்படி தான், முதல்ல பிடிச்சிருக்கும், அப்புறம் பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி எவ்வளோ மாற்றங்கள் நமக்குள்ளேயே வர்றது இல்லையா. அப்போ அது மாயை. அது நிரந்தரம் அப்படின்னா அது இருக்கணும்ல, அப்படியே இருக்கணும் இல்லையா. ஆனால் அது மாறுறதுனால அது மாயை. இந்த மாதிரி மாயையை உணர்ந்து ஆதிசங்கரர் பகவத்பாதால் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பரபிரம்மம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம். நிர்குணம். நிர்குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குணம் இல்லாத ஒரு பொருள், உருவமே இல்லாதது, பரபிரம்மம், அல்டிமேட், அதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஜகம் ஹரியோடைய நாமா, ஹரியோடைய நாமா ஜபிப்பதுனால தான், அவளுடைய பகவானுடைய நாமா சொல்கிறதுனால தான் நம்ம உத்தமமே ஆக முடியும். நல்ல குணம் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குணங்கள் மட்டுமே இருக்குது, ஆனால் ஹரியோடைய ஸ்மரணம் இல்லை. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம அனைத்தையும் வியர்த்தமே அப்படின்னு சொல்கிறா, ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு மாவுளி சொல்கிறா. அந்த இடத்துல பகவானை சொல்கிறா. ஹரி எப்படி இருக்கான் தெரியுமா, பகவான் இருக்கான், பரபிரம்மமாக இருக்கான், நிராகாரணமாகவும், அதாவது உருவமே இல்லாதவனாக இருக்கான். அவன் தண்ணீர் போல ஆகாரணமாகவும் இருக்கிறான். இந்த சராசரங்களில் ஃபுல்லாக எங்குமே யாதுமாகி நிற்கிறவன் பரபிரம்மம், ஹரி மட்டும்தான். அவனை நீ பஜிப்பாயாக, அவனுடைய நாமம் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஞானேஸ்வர் மகாராஜ் அவரையே சொல்லிக்கிறார், ஞான தேவராகிய நான், என்னுடைய மனசில் இருக்கிறது யார் அப்படின்னா அந்த ராமகிருஷ்ணன், அந்த விட்டலன் தான் என்னோட மனசில் இருக்கான். ஆனால் அதுக்கு எண்ணிக்கையடங்காத ஜென்மங்களில் செய்த புண்ணியம் அப்படிங்கிற அவரே பெரிய மகான். ஆனால் அவர் சொல்கிறார், என் மனசில் ஹரி இருக்கான் அப்படின்னா கணக்கில் அடங்காத ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியத்தோட பலன். அப்போ நம்ம என்ன சொல்கிறது? மாவுளி ஞானேஸ்வர் 3வது ஹரிபாட்டில் நமக்கு எது முக்கியம் அப்படின்றத காமிச்சு கொடுத்துருக்கா. நாளைக்கு 4வது ஹரிபாட் பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.